Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று வந்த விறுவிறுப்பான வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் சீனிவாச சேதுபதி வெறும் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்தார். வாக்கு எண்ணிக்கையின் தொடக்கம் முதலே தவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி மற்றும் திமுக வேட்பாளருமான முன்னாள் அமைச்சருமான பெரிய கருப்பன் இடையே மிக கடுமையான இழுபறி நீடித்து வந்தது. இறுதி சுற்று முடிவில் சீனிவாச சேதுபதி 83,375 வாக்குகளை பெற்ற நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் பெரிய கருப்பன் 83,374 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். தமிழக தேர்தல் வரலாற்றிலேயே மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் பெறப்பட்ட வெற்றிகளில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. இந்த வெற்றியால் தவேக தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர். இது தவேகவின் 108வது வெற்றியாக அமைந்து கட்சி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்க முக்கிய பங்கு வகித்தது. இதற்கிடையில் இந்த தேர்தல் முடிவை எதிர்த்து மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த கோரி பெரிய கருப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். தபால் வாக்குகளை சரியாக எண்ணவில்லை என்றும் நீதிமன்றம் தலையிட்டு தவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி பதவி ஏற்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு பறிபோனதால் வெளிப்படையான முறையில் மீண்டும் வாக்குகளை எண்ண வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். இந்த வழக்கை கடந்த 10ஆம் தேதி நீதிபதிகள் எஸ் விக்டோரியா கௌரி மற்றும் என் செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கின் விசாரணை கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் 12ஆம் தேதி நீதிமன்றம் ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் ஒரு வாக்கில் வென்ற திருப்பத்தூர் தொகுதி தவேக எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி 13ஆம் தேதி சட்டமன்றத்தில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க கூடாது என அவருக்கு தடை விதித்து உத்தரவிட்டனர். மேலும் தபால் வாக்குகள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள், சிசிடிவி கேமரா பதிவு ஆகியவற்றை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இந்த வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம் விரிவான பதில் அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை மே 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தவேக மற்ற கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறது. இருப்பினும் 13ஆம் தேதி சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் தவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி வாக்களிக்க நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதனால் சட்டமன்றத்தில் தவேகவின் பலத்தில் ஒரு எண்ணிக்கை குறைந்துள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.